ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் இந்த முகநூல் காணொலி வழியாக வழிபாட்டில் பங்கேற்கிறவங்க யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுளுடைய பேருள் நம் அனைவரையும் தாங்குவதாக. தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம். எல்லா நல்வரங்களுக்கும் வளங்களுக்கும் ஊற்றும் ஒருவடமாய் திகழ்கிற எங்கள் அன்பின் கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான நாளினுடைய இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஒன்றாய் கூடி உங்களை பார்த்து வரும்படி நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற இந்த அளவற்ற இறக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்திய திருச்சபை 75 ஆண்டுகளை கடந்து வர நீர் பாராட்டி நம்முடைய பேரர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, கடவுளில் மாத்திரமல்ல அனுரை திருச்சபையாக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இன்னமும் இறை மக்களாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தர உங்களை பார்த்து நாம் அன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருவடியை வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் தந்தையே, ஆமென். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ற உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். நம் தந்தையும் கடவுளிடமிருந்தும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் ஆற்றலும் உரித்தாவதாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாள் இதுவே. இன்றே அக்களிப்போம், அக மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் விதிகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தந்தையாம் கடவுள், திருமைந்தராம் கடவுள், தூய ஆவியாரும் கடவுள், உமக்கு எக்காலமும் எல்லா மகிமை உண்டாவதாக. ஆதியும் இப்பொழுதும் எப்பொழுதுமான எல்லா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரிய மூவரு கடவுளை நாம் சேர்ந்து போற்றுவோம். படைகளின் திறனில் ஆண்டவராகிய கடவுளே, நீ தூயர் 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 அதி தூயர், விண்ணுலகம் மண்டலகம் உடைய மாட்சி அடைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசனா. கடவுளின் திருப்பெயரால் வந்தவரும் அதிகமாக தந்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா. கடவுளே நீ தூயவர், கடவுளே நீ தூயவர், அனைத்து ஆற்றலும் உடையவரே நீ தூயவர், அனைத்து ஆற்றலும் உடையவரே நீ தூயவர், இறப்பற்றவரே நீ தூயவர், இறப்பற்றவரே நீ தூயவர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் கொலையுண்டு எங்கள் மீட்பரே, எங்கள் மீது உம் அருளை பொழிவீராக. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் கொலையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மீது உம் அருளை பொழிவீராக. தூய ஆவியாராக ஆண்டவரே, எங்கள் மீது உம் அருளை பொழிவீராக. தூய ஆவியாராக ஆண்டவரே, எங்கள் மீது உம் அருளை பொழிவீராக. ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களையும் வழிபாட்டையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மீது இரக்கம் பாராட்டியருளும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு இரக்கம் செய்தருளும். அன்பிற்குரியவர்களே, கடவுள் திருமுன்பாக வந்திருக்கிற நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டியது மிக முக்கியமான கடமையாகும். ஏனெனில் நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராமல் போகும். மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால், அறிக்கையிடுவோம் என்றால், கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றங்கள் அனைத்து நின்றும் நம்மை அவர் தூய்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஏனெனில் அவரே நம்பிக்கைக்குரியவரும் நேர்மையுள்ளவராக இருக்கிறார். இளைய குமாரனை போல நான் தந்தையாம் கடவுளிடம், தந்தையே, கடவுளுக்கு விரோதமாகவும் உமக்கு எதிராகவும் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பார்த்ததில்லை. உங்களுடைய கூலிக்காரர்கள் ஒருவராகுவாது எங்களையும் வைத்துக் கொள்ளும் என்று சொல்வோம். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. நாம் மனம் திரும்பி நற்செய்திகளை நம்பிக்கை வைப்போம். நம்மை தலைமைக்கு உருவாகிய நம்முடைய ஆண்டவர் தம்முடைய வலுவன்மையை கண்டு இரக்கம் பாராட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யாதவராக இருக்கிறார். எனவே அவர் திருமுன்பாக நம்மை தாழ்மையோடு அர்ப்பணித்து, கடவுளே, எங்கள் மீறுதல்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நாம் அன்றாடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, எங்கள் எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றில் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உங்களிடத்தில் அன்பு கூறவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்துவதோடு பிறரிடத்திலும் நாங்கள் அன்பு செலுத்தவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உங்களிடம் நன்றாடுகிறோம். எங்கள் பாவ அழுக்கை பூக்கி எங்களை தூய்மைப்படுத்தியர்களும், எங்கள் மீறுகளை விட்டு அகல எங்களுக்கு உதவி பெறுதர்களும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவடியை வேண்டிக் கொள்கிறோம். கடவுளே, ஆமென். அனைத்தாற்றும் பேரிருக்கும் கடவுள் பொருத்தங்களையும் பிழையின்றி வாழும் தன்மையும் நமக்கு கட்டளையிட்டு வாழ்க்கை செல்வதற்கான காலத்தையும் தம் தூய ஆவியரின் கருவையும் தேற்றுதலையும் தந்தல்வராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் திருப்பெயர் தூயதென போற்றப்படுக. நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேளுங்கள். முதலாம் திருமறை பகுதி 1 சாமுவேல் புத்தகம் 25வது அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 30 முடிய வாசிக்க கேட்போம். அப்போது வேலைக்காரர்கள் ஒருவர்
நாபாலுடைய மனைவியாகிய அபிகாலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சிறு செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்தில் வந்த ஆட்களை அனுப்பினார். அவர்கள் அவர் பேரில் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள். நாங்கள் வெளியில் இருக்கும்போது அவர்கள் எங்களுக்கு நடமாடின நாள் எல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் திருட்டு போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை வைத்து அவர்கள் இருந்த நாள் எல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றி பதிலாக இருந்தார்கள். இப்பொழுதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் நம்முடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேடியாரின் மகனாய் இருக்கிறார் என்றார். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். தன் கணவனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவர் மனிதர்களும் அவருக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தார். தாவீது தன் மக்களை நோக்கி, அவருக்கு வனாந்தரத்தில் இருக்கிறது எல்லாம் வீணாக காப்பாற்றினேன். அவருக்கு உண்டானது எல்லாம் ஒன்றும் நாங்கள் காணாமல் போக செய்ததில்லை. என்றாலும் நன்மைக்கு பதில் அவர் எனக்கு தீமை செய்தார். அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் சோற்றில் நீர்விடும் நாய் முதலாய் பொழுதுபடி மட்டும் நான் உயிரோடு வைத்தால் கடவுள் தாவீதின் எதிரிகளுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக செய்யக்கூடும் என்று சொல்லியிருந்தார். அபிகாயில் தாவீதை காண்கில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு முன்பாக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவர் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவரே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உங்களுடைய அடியானுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உங்களுடைய அடியார் உங்களுடைய செவிகளுக்கு பேச வேண்டும் என்றார். என் ஆண்டவராகிய நீர் நாபாலினும் இந்த மனுஷனின் பொருட்டு என்ன வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியம் இருக்கிறது. உங்களுடைய அடியாராகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லையே என்றார் என்பது 2ஆம் திருமறை பகுதியாக நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் வசனங்கள் 25 தொடங்கி 37 முடிய. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவர் எழுந்து, ஆண்டவரை சோதிக்கும்படி போதுகிறேன், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் கடவுளாகிய கர்த்தரின் முழு இதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறத்தும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, ஒரு மனிதர் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில் கல்வ கையில் அகப்பட்டிருந்தார். அவர்கள் அவன் வஸ்திரங்களை அவன் உடைகளை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவரை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடி ஒரு லேவியரும் அந்த இடத்திற்கு வந்து அவரை கண்டு பக்கமாய் விலகி போனார். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவரை பராமரித்தார். மறுநாளில் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவரை விசாரித்துக்குள் அதிகமாக ஏதாவது இவருக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்படி இருக்க கல்வர் கையில் அகப்பட்ட இந்த 3 பேரில் யார் பிறனாய் இருக்கிறார், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவர், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார் என்பதே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்லும் முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் மன்றாடுவோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொரு இருதயத்தின் நினைவுகளும் திருமுன் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்று இறைமக்கள் திருநாள் ஞாயிறு என்கின்ற சிந்தனையின் ஊடாக நாம் இருந்து இறைமக்களின் பங்களிப்பில் திருச்சபையும் இறைமக்கள் பங்களிப்பில் திருப்பணியும் என்கின்ற தலைப்பில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திருப்பணியின் போது முதல் 12 சீடர்களை அப்போஸ்தலர்கள் என்றும் அதன் பிறகு கூடிய சீடர்கள் எல்லாரையும்
பொதுவாக செய்தார்கள் என்றும் அவர்கள் வழியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திருச்சபையாக நிறுவினார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த திருச்சபையாக நிறுவப்பட்ட இதில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய நற்செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு போக வேண்டும் என்கின்ற கடமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களிலே அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு எல்லாருக்கும் முன்பாக அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் மக்களை நோக்கி அவர் சொன்ன திருவார்த்தை, நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லா படைப்புகளுக்கும் நற்செய்தியை அறிவித்து அவர்களுக்கு தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயராலே அவர்களுக்கு திருமுழுக்கை கொடுத்து அவர்கள் என் கட்டளைகளை கைக்கொண்டு வரும்படி அவர்களுக்கு கற்பித்துக் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையிட்டிருந்தார். வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரங்களும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அடிப்படையில் அவர் எல்லாரையும் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக ஆண்டவர் இந்த உலகத்திற்குள் அனுப்பி லூக்கா 10வது அதிகாரத்திலும் கூட முதல் 24 வசனங்களிலே நாம் காண்கின்ற போது அங்கே 70 பேரை, அல்லது கிரேக்கத்தில் நாம் வாசிக்கிற போது 72 என்று மூலத்தில் சொல்லப்படுகிறது, 72 பேரை அவர் அனுப்புகின்ற போது அங்கே மிக முக்கியமான செய்தி, நீங்கள் ஓநாய்களுக்குள்ளாக ஆடுகளாக அனுப்பப்படுகிறீர்கள். ஆடுகளாக இருந்து ஒவ்வொரு ஊழியக்காரன் மாத்திரமல்ல, ஒவ்வொரு திருச்சபையாரும் ஆடுகளாக இந்த உலகத்தை ஆண்டவருக்குரியதாக மாற்றுவதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழைப்பை பெற்றுக் கொண்டுள்ளாக இறை மக்கள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பல்வேறு திருச்சபைகளிலே ஊழியக்காரர்கள் மாத்திரமே முழுமையாக இயங்குகிற வழிகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதே சமயத்தில் நம்மை போன்ற தென்னிந்திய திருச்சபை போன்ற இறை மக்களை அடிப்படையாக கொண்டிருக்கிற பல திருச்சபைகள் இன்னுமாக ஊழியத்திலும் நிர்வாகத்திலும் இறை மக்களுடைய பங்கேற்பை அது உறுதி செய்து இறை மக்களோடு இணைந்திருந்து ஊழியத்தை நிறைவேற்றுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பல்வேறு விதமான திருப்பணிகள் இருக்கிறது, ஏராளமான திருப்பணிகள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பிற்கிறவர்களே, ஒவ்வொரு திருப்பணிகளும் கூட திருச்சபை சார்ந்த, திருச்சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய திருப்பணிகளிலே இறை மக்கள் அவ்வளவு ஆர்வமாக பங்கேற்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆலயத்துல வெறும் போது சேரக்குழு அல்லது திருமண்டல குழு என்பது மாத்திரமல்ல, ஆலய பாடகர் குழு, இன்னுமாக ஆலய பணியாளர்கள், ஆலயத்தை தூய்மை செய்வது, இன்னுமாக மூத்தோர்களுடைய கூட்டமைப்பு, பெண்கள் அமைப்பு, வாலிபர்களுடைய ஐக்கியம், இன்னுமாக சிறார்களுக்கான கற்றுக் கொடுக்கின்ற பள்ளிக்கூடங்கள், இன்னுமாக பல்வேறு விதமான திரு பணிகள் இந்த இறை மக்கள் ஆலயத்துக்குள்ளாக இருந்து செயலாற்றுவர்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஆலயத்தை தாண்டி வெளியே செல்கிற போது நற்செய்தி அறிவிக்கின்ற பணிகள், பிறர்க்கென மன்றாடுகின்ற பணிகள், அது மாத்திரமல்ல, இன்னுமாக இயற்கையை பாதுகாப்பதற்கான, இயற்கை பசுமையை நேசித்து வளமாக்குகின்ற பணிகள், ஊனமுற்றோர் என்று சொல்லுகிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நன்மை செய்கின்ற பணிகள், இன்னமும் கடவுளுடைய அருளால் இன்னும் பல்வேறு நிலைகளிலே இரக்கத்தை பெற வேண்டிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நாம் நற்செய்தி அறிவிக்கின்ற பணிகள், இப்படி ஏராளமான பணிகளை இறை மக்கள் வழியாக நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதை அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இந்த பணிகளை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் பேரு அடிகளார் மிக ஆழமாக சொல்றார், நீங்கள் ராஜரிக ஆசாரியர் கூட்டம், நீங்கள் அரசகுல ஆசாரியர்களாக, அரசகுல ஊழியர்களாக இருந்து ஆண்டவர்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த பணிக்கு நேராக இறை மக்கள் இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் இறை மக்களுடைய திருப்பணி எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் நாம் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இன்று நாம் சிந்திப்பதற்கு பல்வேறு திருமறை பகுதிகளை கொடுத்திருந்தாலும் 2 திருமறை பகுதிகளை நாம் ஆழமாய் சிந்தித்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். சாமுவேலின் 1ஆம் புத்தகம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படி காண்கிறோம். சாமுவேல் மரணமடைந்து போகிறார். அக்காலகட்டத்தில் இந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணின அர்ப்பணிவாற்றின தாவீது அரசராக ஆவதற்கு பல்வேறு இடர்பாடுகளும் தடைகளும் இருக்கிறது. அதில் சவுல் அங்கே ஒரு பெரும் சிக்கலை உருவாக்குகிறார். இந்த சிக்கல்களுக்கு நடுவில் அவர் பல்வேறு இடங்களுக்கு மறைந்து ஓடிக்கொண்டே போகிறார். அவர் புகலிடம் தேடி ஓடிக்கொண்டு போகிற போதுதான் அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு சூழல் இந்த பகுதியை ஆண்டு வருகிறது. கர்மேல் என்று சொல்கிற மலையிலே அவர் மறைந்திருக்கிற போது நாபால் என்று சொல்கிற மனிதன், அவருடைய தோட்டம், அவருடைய மனைவி, வேலைக்காரர்கள், இன்னும் ஆடு மாடுகளோடு அங்கே வசதியாக இருந்த
கொண்டிருக்கிறார். இந்த தாவீது அவரிடத்தில் ஒரு விதமான உதவியை அவர் எதிர்பார்த்திருக்கிறார். அங்கே அவர் உதவியை மாத்திரமல்ல, அங்கே இருக்கக்கூடிய அவருடைய பணியாளர்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் செய்யாமல் அவரை பாதுகாக்கிற அரணாகவும் இருந்து செயல்படுகிறார். இச்சூழலில் அவருக்கான உணவும் பல்வேறு விதமான தேவைகளும் ஏற்படுகின்ற போது இந்த நாபால் தாவீதை மிகுந்த இழிவாக பேசுகிறார். யார் இந்த தாவீது? அவனுக்கும் எங்களுக்கும் என்ன இருக்கிறது? அவன் யார் என்று சொல்லி எளிதாக பேசுகிற அல்லது அவளை இன்னமும் இழிவுபடுத்துகிற சொற்களை அவர் சொல்லுகிறார். நாபால் 1வது அதிகாரம், சாமுவேல் 1வது புத்தகம் 25வது அதிகாரம் 10ஆம் திருவாக்கியம் சொல்கிறது, நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு மறுமொழியாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் தானே. தங்கள் எஜமானை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், இவன் சவுலை விட்டு ஓடி போய்விட்டான் என்று சொல்லி அவரை இழிவுபடுத்துகிறதை நாம் அறிகிறோம். பல சமயங்களில் தாவீது மிகுந்த ஆற்றலுடையவனாக இருந்து தன்னுடைய அரசாட்சியை நிலைநிறுத்துவதை நாம் காணுகிறோம். அப்படி அரசர்களையும் பல்வேறு நாடுகளையும் சிதறடித்த அந்த தாவீதிற்கு இந்த நாபால் ஒரு பொருட்டே அல்ல. ஆனாலும் கூட பொறுமையோடு இந்த செய்திகளை கேட்டபோது அவர் காத்திருக்கிறார். காத்திருந்து அது மாத்திரமல்ல, 13ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய மற்றவர்களோடு சேர்ந்து அழித்து போட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை நாபாலின் மனைவி அபிகாயில் கேள்விப்படுகிறார். அபிகால் செய்கிற மிக முக்கியமான ஒன்று, எங்கே சிக்கல்கள் எழுகின்றதோ அங்கே அபிகாயில் போன்று ஒப்புரவாக்கும் திருப்பணியை இறை மக்கள் செய்தாக வேண்டும். இறை மக்களின் திருப்பணியில் மிக முக்கியமான ஒன்று ஒப்புரவாக்கல் திருப்பணி. அன்பானவர்களே, இங்கே தாவீது அவருடைய தேவையோடு இருக்கிறார். ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான கடவுளுடைய பணியை நிறைவேற்றுவதற்கு அவர் பல்வேறு விதங்களில் இடர்பாடுகளை சந்தித்து அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடர்பாடுகளின் ஊடாக இறை மக்கள் அவருக்கு ஆதரவையும் உற்சாகத்தையும் அவரின் பலத்தையும் சேர்ப்பதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டுமே ஒழிய அந்த முயற்சியை தடை செய்கிறவர்களாக இருந்து விடக்கூடாது. பல்வேறு சமயங்களில் இப்படி தடை செய்கிற, விமர்சிக்கிற, இழிவுபடுத்துகிற கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது, நாம் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, திருச்சபையுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான ஒன்று விமர்சனங்கள் தேவைதான். இன்னும் பல்வேறு நிலைகளிலே காரியங்களை சுட்டிக்காட்டுவது தேவை. ஆனால் அவை எல்லாம் இழிவுபடுத்துவதற்காக மட்டுமே செய்யப்படுகிற சூழல்கள் இப்போது வளர்ந்து வருவதை நாம் கண்டிருக்கிறோம். பல்வேறு நிலைகளிலே ஊழியக்காரர்களை, கடவுளுடைய ஊழியக்காரர்களை இவர்களின் ஊழியக்காரர்களாக நினைத்துக் கொள்வது, கடவுளுடைய ஊழியக்காரர்களை இவர்கள் வைத்திருக்கிற வேலைக்காரர்களாக நினைத்துக் கொள்கிற போங்கு இப்போது நிறைய வளர்ந்து கொண்டிருக்கிறது. பல சமயங்கள் சொல்லுகிறார்கள், இறை மக்கள் இல்லாவிட்டால் ஊழியக்காரனே இல்லை என்று பேசுகிற காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒன்று, யாரும் இறை மக்களும் விசுவாசிகளும் இல்லாத இடத்தில் முதலில் ஊழியக்காரர் வருகிறார். ஊழியக்காரர் தான் ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கிறார். ஆண்டவருடைய தரிசனத்தை, பாரத்தை சுமந்து கொண்டு வருகிற ஊழியக்காரர்கள் ஒருவரும் இல்லாத இடத்திலும் ஊழியக்காரர்கள் இருக்கிறார். ஒரு ஊழியக்காரன், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் போதும், அந்த இடத்துல ஒரு வழிபாட்டு தலம் உருவாகிவிடும். அதன் பிறகுதான் விசுவாசிகள் வருவார்கள். ஆனால் இப்போது மறுபடியும் தலைகீழாக கற்பிக்கப்படுகிறது. எப்படி கற்பிக்கப்படுகிறது? இறை மக்கள் இருந்தால்தான் அங்கே ஊழியக்காரன், ஆலயம் இருந்தால்தான் அங்கே இறை மக்கள், இறை மக்கள் இருந்தால்தான் ஊழியக்காரன். ஊழியக்காரனுக்கு வேறொன்றும் இல்லை, அவன் இந்த மக்கள் என்ன சொல்ற அதைத்தான் செய்ய வேண்டும் என்று. ஆனால் இறைவாக்கினர் மிகுந்த எச்சரிக்கையோடு சொல்கிறார்கள், நீங்கள் விரும்புகிறதுக்கல்ல இந்த ஊழியம், உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கற்பித்து தருகிற தீர்க்கதரிசி நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் கடவுள் எச்சரிக்கையின் சத்தத்தை தருகிற ஊழியக்காரர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இப்போது வளர்ந்து வருகிற இந்த சூழல்களுக்கு நடுவில் நாபாலை போன்று அன்று மாறாக அபிகாயிலை போல சிந்திப்பதற்கு கடவுள் அழைத்திருக்கிறார். பிரச்சனைகளை உருவாக்கி சிதைப்பதல்ல. கடவுளை நீங்கள் எப்போதெல்லாம் விமர்சனங்களை சிதைப்பதற்காக நீங்கள் வைக்கிறீர்களோ, எப்போதெல்லாம் கேலி கூத்தாக்குகிறீர்களோ, எப்போதெல்லாம் இதை உங்களுடைய சுயநலத்திற்காக, வஞ்சகத்திற்காக பயன்படுத்தீர்களோ, அப்போது கடவுளின் திட்டம் அங்கே தடைபடுகிறது. சவுல் இருக்கும் போது தாவீதை ஆண்டவர் அரசனாக அனுப்பி செய்தார். ஆனால் அரசனாக பொறுப்பேற்க முடியாதபடிக்கு இப்படிப்பட்ட விமர்சனங்கள் அவருடைய பாதையை தடை செய்து கொண்டிருந்தது. அன்பானவர்களே, அபிகாயில் அதற்கு நடுவில் அவர் 2 பேருக்கும் இடையே ஒப்புரவாக்குகிறதை நாம் காண முடியும். இந்த சிக்கல்கள் வருகிறது என்கின்ற போது ஒப்புரவாக்குகிறவர்கள் கூட்டம் எழ வேண்டும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய திருச்சபைக்கு மிகப்பெரிய சவாலே ஊழியர்களை எளிதாக நகையாடுகிற,
ஊழியர்களை குறித்து எளிதாக விமர்சிக்கிற, ஊழியர்களிலே கடவுள் எப்படி அழைத்தார், எதை செய்கிறார் என்பதை குறித்து எந்த விதமான போங்கும் இல்லாதபடிக்கு மிக எளிதாக ஊழியர்காரர்களை ஏதோ கூலி வேலை செய்கிறவரை போல துச்சமாக மதிக்கின்ற நிலைகள் இப்போது வளர்ந்து வருகிறது. சமீபத்தில் கூட ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தை பல்வேறு நிலைகளில் கிறிஸ்தவத்திற்கு எதிராக கொம்பு செய்து விடுவதாக, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை எள்ளி நகையாடுகிறதாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை குறித்து நம்முடைய கருத்துக்கள் எப்படி இருக்கின்றன? நம்மை பற்றி விமர்சிக்கிறதை பற்றி நமக்கு ஒருபோதும் பிரச்சனையே இல்லை. ஏனெனில் விமர்சித்து 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 பல்வேறு பாடுகளை எதிர்கொண்டு பல்வேறு விதமான ரத்தங்களை சிந்திதான் இந்த திருச்சபை வளர்ந்திருக்கிறது. ஊழியக்காரர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய ரத்தத்தின் மீதும் அவருடைய சீடர்கள் மீதும் ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியம் அந்த ஊழியக்காரர்களுடைய ரத்தங்களின் மீதும் தான் திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறதே ஒழிய விமர்சிக்கிறவருடைய பாங்கினாலே திருச்சபை வளரவில்லை. அன்பானவர்களே, அபிகாயில் ஒப்புரவாக்குகின்ற பணியை அவர் மேற்கொள்கிறவராக விளங்குகிறார். அவர் ஒப்புரவாக்குகிறார். அவர் என்ன செய்கிறார்? தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு இந்த செய்திகளை கேட்டவுடனேயே இந்த தாவீதுடைய பயணம் ஒருபோதும் தடைபட்டுவிடக் கூடாது என்பதற்காக உடன் பயணிக்கிறவராக வருமாறுகிறார். அவருக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொண்டு வருகிறவராக அங்கே இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த இறைமக்கள் திருப்பணியில் மிக முக்கியமான ஒன்று ஒப்புரவாக்குவது. இங்கே தாவீதின் கடவுளுடைய திட்டத்தை தாவீதுடைய வாழ்வில் கடவுள் நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கின்ற போது அதை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய பொருளா, தன்னுடைய உழைப்பா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான காணிக்கைகளால் தாங்குகிறவனாக இந்த அபிகாயில் இருக்கிறார். அன்பானவர்களே, ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் இந்த ஒப்புரவாக்கல் திருப்பணிக்கு நேராக நாம் இயங்க வேண்டுமே. திருச்சபை இந்த ஒப்புரவாக்கும் திருப்பணிக்கு நேராக தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டுமே. ஏராள மக்கள் அபிகாயிலை போல இருக்கிறார்கள். ஆனால் நாபாலை போல ஒரு சிலர் ஒட்டுமொத்த பணிகளையும் சிதைக்கிறவர்களாக இருந்து விடுகிறார். தென்னிந்திய திருச்சபை மாத்திரமல்ல, ஏராளமான திருச்சபையின் மீது வழக்கு வருகின்றதே எங்கே இருந்து வருகிறது? ஒருபோதும் வெளியிலிருந்து அல்ல, மாறாக நாபாலை போல விமர்சிக்கிறவர்களின் வழியாக அந்த விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் குற்றங்களே நடக்கவில்லை என்று பொருள் அல்ல. அப்படி நடக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி களைவது, அதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு நேராக எடுத்துச் செல்வது என்பதை நாம் பல்வேறு நிலைகளில் தவிர்த்தவர்களாக இருந்து விடுகிறோம். அதை குறித்த ஏழுகள், அதை குறித்த விமர்சனங்கள், மிகுந்த கடினமான சூழ்நிலைகள் கடவுளின் திட்டத்தின் பாதையை அது தடுக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இங்கேயும் இந்த நாவல் அப்படித்தான் விமர்சனம் செய்தார். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அதை மீண்டும் வாசித்து பாருங்கள். 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்க இருக்கக்கூடிய ஒரு கடுமையான விமர்சனம். ஆனால் இந்த அபிகாயிலோ அவர் எப்படி பேசினாரோ அதை காட்டிலும் பன்மடங்கு அவர் திருப்பி செய்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இறை மக்களாக நம்மீது வைக்கப்பட்டிருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு ஒப்புரவாக்கும் திருப்பணிக்கு நேராக நாம் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, இரண்டாவது இன்னும் ஆழமான ஒரு பகுதி இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி தொடங்குகிறது. இவைகளுக்கு பின்பு ஆண்டவர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் எல்லா பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவளை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். தாம் போகும் எல்லா நகரங்களுக்கும் இடங்களுக்கும் அவளை தமக்கு முன்பு அவர் அனுப்பினார். ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு இறை மக்கள் முன்பதாக பணி செய்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். இங்கே ஊழியக்காரர்களாக அவர்கள் போகிறார்கள். வெறும் இறை மக்களாக இருந்தவர்கள் இறை மக்களாக மாத்திரமல்ல, ஆண்டவருடைய லட்சியத்தை சுமந்து செல்கிற கருவிகளாக அங்கே செயல்படுகிறார்கள். அப்படி செயல்படுகிற போது ஆண்டவர் அவர்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர் அனுப்புகிறார். நீங்கள் ஒரு வீட்டிலே நீங்கள் நுழைகின்ற போது இந்த இல்லத்திற்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். அங்கே அவர்களுக்கு சமாதானம் இல்லாத அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் வந்து விடுங்கள். ஏனெனில் அதன் பிறகு மிகப்பெரிய காரியங்கள் சொல்லப்படுகிறது. உங்கள் காலில் ஒட்டின தூசியை நீங்கள் உதவிடுங்கள் என்று சொல்லப்படும். அது மாத்திரமல்ல, அந்த நாட்டில் கடவுளுடைய அரசு வருகின்ற போது அந்த பட்டணத்துக்கு நேரில் இடுக்கண் அதிகமாக இருக்கும். அது சோதோம் கொமோரா பட்டணங்களை விட மிக கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கின்றார். ஆனாலும் இவர்கள் எல்லாரும் போகிறார்கள்.
மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கடவுள் அவர்கள் வழியாக செயல்பட்ட போது சாத்தான் விழுகிறதை ஆண்டவர் கண்டார். அதான் இப்படி சொல்கிறார். 18ஆம் வசனம் சொல்கிறது, அவர் அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே இறங்கி விடுகிறதை கண்டேன் என்று சொல்கிறார். என்ன பொருள்? விமர்சிக்கிறது அன்று, மாறாக கடவுளின் பணியை செய்கின்ற கூட்டமாக இந்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் தான் 25ஆம் வசனம் எப்படி தொடங்குகிறது, அப்பொழுது நியாய சாஸ்திரிகள் ஒருவன் எழுந்திருந்து அவரை நோக்கி போதகரே என்று அழைக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவருக்கென்று உழைக்கின்ற கூட்டம் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி செயல்பட்டவர்கள் மீண்டும் ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய பெயரினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம், உம்முடைய பெயரினாலே நாங்கள் அடையாளங்களை செய்தோம், உம்முடைய பெயரில நாங்கள் வார்த்தைகளை அறிவிக்கின்ற போது பிசாசுகள் நடுங்கி ஓடி போயின என்று சொல்லுகிறார்கள். இப்படி செயல்பட்ட கூட்டம் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நடுவில் கற்றறிந்த, நிறைய தெரிந்த, சமூகத்தின் மேற்கட்டுகளில் நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற மமதைகளில் இருக்கின்ற ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தின் இருந்து ஒருவன் ஆண்டவரிடத்தில் பேசுகிறார். இன்றும் கூட திருச்சபைக்கு நமக்கு பெரிய சவாலாக விமர்சனத்தை வைக்கிறவர்கள் யார் என்று பார்ப்பீர்களானால், நாங்கள் நிறைய கற்றுக்கிறோம், எங்களுக்குத்தான் தெரியும் என்று சொல்லி வரலாற்றை திரிக்கிறவர்களாக, பல்வேறு விதமான காரியங்களை திரித்துக் கூறுகிறவர்கள் நமக்கு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு திருச்சபை, இங்கே நியாயசாஸ்திரி என்பவர் நியாய பிரமாணத்தை கற்று உணர்ந்து மக்களை வழிநடத்த வேண்டிய அளவுக்கு கற்றுத் தெளிந்தவர். செயல்படாமல் பேசிக் கொண்டிருக்கிறவன், விமர்சிக்கிறவன். ஆகவே இந்த நியாயசாஸ்திரி எழுந்து ஆண்டவருக்கு ஓடி வருகிறார். அவருக்கு கேட்கிறார். நியாயசாஸ்திரி ஒருவர் வந்து அவரை சோதிக்கும்படி, என்ன பொருள்? ஆண்டவருடைய பயணத்தில் தடைகளை ஏற்படுத்தும் பொருட்டு, அவரை குற்றப்படுத்தும் பொருட்டு இப்படி ஒரு வினாவை வைக்கிறார். போதுகிறே, நித்திய வாழ்வை நான் பெற்றுக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவர் திருப்பி அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்? நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்று கேட்டார். அன்பானவர்களே, பாரம்பரியமாக உனக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அந்த கற்றுக் கொடுக்கப்பட்டவர்களே நீ நிலைத்திருக்கிறாயா? கடவுளுக்கு ஏற்ற வாழ்வில் நீ நிலைத்திருந்து கடவுளுக்கு ஏற்புடையவனாக இருக்கிறாயா என்பதை குறித்து அவர் வினா எழுப்புகிறார். ஆண்டு மரபு ரீதியாக, வரலாற்று ரீதியாக தொடர்ந்து 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 உனக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டது? இறைவார்த்தை. எப்படிப்பட்ட இறைவார்த்தை நீ கற்று வளர்ந்திருக்கிறாய் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உன் கடவுளாகிய கருத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல் பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் எல்லாம் பக்தி வைராக்கியம் என்ற கூட்டமாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு என்று எழுதியிருக்க வேண்டும், ஆண்டவரை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நல்லது. பெரிய அளவில் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக இருக்கின்ற கூட்டம் எழுதியதால் எங்கும் நற்செய்தியை நாம் அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்மை பார்த்து எதிரிகள் பயப்பட வேண்டும். ஆனால் தீயோனுக்குரியவர்கள் தான் பயப்பட வேண்டும், அழிவுக்குரியவர்களை நிலைநிறுத்தவர்கள் தான் பயப்பட வேண்டும். ஆனால் ஊழியர்களை தடை செய்வதற்கு ஒரு கூட்டமாக அங்கு எழும்புகிறது தான் நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, சவாலாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி என்றால் நீ நிதானமாக உத்தர சொல்ல இருக்கிறாய், அப்படி என்றால் நீயும் போய் அப்படியே செய் என்று சொல்லுகிறார். அப்போதுதான் நித்திய வாழ்வை, என்றும் அழியாத வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காக நீ பிழைத்திருப்பாய் என்று கற்றுக் கொடுக்கிறார். மீண்டும் அடுத்த நிலையிலே தன் இன்னமும் அதிகமாக தான் யார் தெரியுமா என்று காட்டுவதற்காக இந்த நியாயசாஸ்திரி கற்று உணர்ந்து அறிந்து தடையை ஏற்படுகிற இந்த நியாயசாஸ்திரி ஆண்டவருக்கு கேட்கிறார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறகு யார் என்று கேட்கிறார். தன்னை நீதிமான் என்று கேட்க, இயேசுவை சோதிக்க அவனுடைய முழு நோக்கம் என்னவாக இருக்கிறது? அவனுடைய அடிப்படை சித்தாந்தம், அவனுடைய அடிப்படை இயேசு கிறிஸ்துவை பற்றிய அவனுடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள், அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், அவரை சோதிக்கும்படி கேட்கிறான், அவரை போதகரே என்று நயவஞ்சகமாக அழைக்கிறான். அதற்கு பிறகு வரலாற்றை தெரிந்து வைத்திருந்தாலும் தன்னை நீதிமான் என்று காண்பிப்பதற்காக அவன் திரும்ப வினாவை எழுப்புகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார்,
ஒரு கதையின் ஊடாக, ஒரு ஓமையின் ஊடாக அவனுக்கு பதிலளிக்கிறார். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறார். போகிற வழியிலே கல்வர்கையில் அகப்பட்டு அந்த மனிதனுடைய பொருள்கள் எல்லாம் களவாடப்பட்டு சுக்குநூறாக அவன் சேர்க்கப்பட்டவனாக கிடக்கிறான் சாலையில். அப்படி கிடக்கின்ற போது ஆசாரியரும் லேவியரும் அந்த பக்கமாய் வருகிறார்கள். ஆசாரியனை பற்றி முதலில் சொல்கிறார், அவர் பக்கமாய் விலகி போய்விட்டார். ஏன்னா ஆசாரியரும் லேவியரும் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறார்களா, எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை அவர்கள் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகிறார்கள் என்றால் எரிகோவில் இந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புகள் கொண்டது. காலணிகள், இந்த ஆசாரியர்களுடைய லேவியருடைய காலணிகள் இந்த எரிகோவில் தான் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் எரிகோவிலிருந்து எருசலேம் நோக்கி வர வேண்டும். அப்படி அவர்கள் எரிகோவிலிருந்து எருசலேம் நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, அவர்கள் ரத்தத்தை தொட்டு விட்டால் தீட்டாகிவிடும். தீட்டாகிவிட்டால் ஆண்டவருக்கு ஆராதனையை செய்ய முடியும். இதே நிலைதான் ஆசாரியருக்குள்ளே ஒருவேளை அவர்கள் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போவார்கள் என்றால் ஆண்டவரின் ஊழியத்தை முடித்துவிட்டு அவர்கள் திரும்ப தங்கள் வாழிடத்திற்கு செல்கிறார். அப்படி போகும்போது அவர்கள் விலகி போயிருந்தார்கள் என்றால் மிகுந்த கண்டிப்புக்குரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த கதை அன்பானவர்களே, அவர்கள் இருவரும் பக்கமாய் விலகி போய்விடுகிறார்கள். இங்கே மிக முக்கியமான ஒன்று, இங்கே குற்றவாளியாய் கிடக்கிறானே அவன் யார்? இந்த குற்றவாளியாய் கிடக்கிறவனை குறித்து இது நம்முடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? இங்கே அடுத்த பகுதி வருகிறது. ஒரு சமாரியன், இறை மக்கள் அங்கே வருகிறார். ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலையில் ஒருபுறம் தான் செய்து விட்டால் தீட்டாகிவிடும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது என்கின்ற பதவிகள் இருக்கலாம், அதை நியாயப்படுத்த முடியும். இன்னொரு புறம் அவர் ஊழியத்தை முடித்து வந்திருந்த போது அவர்கள் காணாமல் சென்று விட்டார்கள். அதுவும் அந்த ஆண்டவர் வாழ்ந்த சககாலத்தில் இருந்த சூழலை அது விளக்குகின்ற பகுதி. அது அடுத்த பகுதியாகத்தான் ஒரு மனிதன் வருகிறார். அவர் சமாரியன். அவர் அந்த மனிதனை தனிநபராக அல்ல, ஒரு இனத்தின் பிரதிநிதியாக குறிப்பிடுகிறதை நாம் காணுகிறோம். ஒரு சமாரியன் வருகிறார். அந்த சமாரியன் அவர் பயணமாக வருகையில் அவர் ஒரு வாகனத்தை வைத்து அந்த வாகனத்தின் மீது பயணமாக வரக்கூடிய அளவுக்கு அவர் செல்வந்தனாக இருக்கிறார். ஆகவே அவர் நிச்சயமாக ஒரு வணிகனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற புரிதலுக்கு நேராக நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த வணிகராக இருக்கக்கூடியவர் மற்ற எல்லாரை காட்டிலும் மிகுந்த பணிகள் கொண்டிருக்கக்கூடியவர், விரைந்து ஒவ்வொரு மணி நேரமும் சம்பாதிக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதனோ அவரை காணுகிறார். அவரை கண்டு இங்கே ஒரு மனிதன் முகம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மிகவும் சிதைக்கப்பட்டவனாக இருக்கிறாரே, அவரை இவர் சிதைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை காண்பதற்குரிய கண்களோடு வருகிறார். பல சமயங்களில் நாம் வாழ்கின்ற இந்த இந்திய சமூகத்தில் சொல்லப்படுகிற செய்தி, ஏழையாக பிறந்திருக்கிறார் என்றால், இந்த சமூகத்தில் கல்வியறிவு இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய விதி, அது கர்ம விதி என்று சொல்லி கற்பிக்கப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனால் கல்வி மறுக்கப்பட்டுள்ளாக, வேலைவாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளாக, நில உரிமையும் நில உரிமைகள் இன்னும் பல்வேறு விதமான உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ளாக, ஆடு மாடுகள் கூட வளர்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளாக இருக்கின்ற கூட்டம் அப்படியே இருப்பதற்கு காரணம் அவர்கள் கடவுளின் சாபத்தால் அல்ல, நம்முடைய சுயநலத்தால் அப்படி இருக்கப்படுகிறார்கள், இருப்பதற்கு வைக்கப்படுகிறார்கள். அவர் விதமாக பல்வேறு விதமான கட்டமைப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அறிவார்ந்த கூட்டம், சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் இவர்கள் இப்படியே இருக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான முயற்சிகளை அவர்கள் முயன்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த பணக்காரனோ சமாரியரோ அவரை கண்டு அவர் பக்கமாய் அவர் திரும்பி பார்க்கின்றார். அன்பானவர்களே, லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, அவனை கண்டு அவன் மீது மனதுருகி. ஏனெனில் இந்த சமாரியர் மனதுருகுகிறவராக இருக்கிறார். அவர் கிட்ட வந்து தன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் கொடுத்து அவனுடைய காயத்தை கட்டுகிறார். தன்னுடைய தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களை கொண்டு காயத்தை கட்டி தன் வாகனத்தின் மீது இவரை ஏற்றி மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்கிறார். அங்கேயும் தொடர்ந்து பராமரிக்கிறார். இப்படி பல்வேறு பராமரிப்புகள் அங்கே இருக்கிறதை காண முடியும். இங்கே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பொறுப்பு உண்டு என்று நம்புகிற இந்த சமாதி, தன்னுடைய பொறுப்பு மாத்திரமல்ல, சமூகத்தின் பொறுப்பு, மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற உணர்வு. அது மாத்திரமல்ல, இந்த கூட்டுரிமையில தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. தொடர் கண்காணிக்கின்ற பொறுப்பை அவர் மேற்கொள்கிறார். அது மாத்திரமல்ல, 2 பேரும் இணைந்து பராமரிக்க வேண்டும். அதனால்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, மிக முக்கியமாக
அவனை தன் சுய வாகனத்தின் சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். தன்னுடைய பொறுப்பும் சமூக பொறுப்பும் கூட்டிணைந்த கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இரண்டு பேருமாக இணைந்திருந்து அங்கே கூட்டு பொறுப்பை அவர் நிறைவேற்றுகிறார். தொடர் கண்காணிக்கின்ற பொறுப்பு, எதிர்கால பொறுப்பு, எல்லாவற்றையும் சேர்த்து பராமரிக்கின்றவராக இறை மக்கள் தம் திருப்பணியை நிறைவேற்ற வேண்டும். யாருக்காக இந்த திருப்பணி? இங்கே குற்றவாளியாக கிடக்கிறானே அந்த மனிதன் யார்? இவரை விட்டுவிட்டு நான் ஆலயத்துக்கு போய் ஆண்டவருடைய காரியங்களை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறோமே, பல்வேறு நிலைகளிலே நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற சவால். ஏசாயா இறைவாக்கினர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உங்கள் சிறப்பு நாட்களை நான் வெறுக்கிறேன், உங்கள் காணிக்கைகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு, உங்களுடைய பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு, அவைகள் எனக்கு அரோசியமாக இருக்கிறது, கொழுப்பும் உங்களுடைய பலிகளின் திரளும் எனக்கு அரோசியமாக இருக்கிறது. இனி நீங்கள் வீண் காணிகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுவது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது, நீங்கள் அக்கிரமத்துடைய ஆசிரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் சகிக்க முடியாமல் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் சொல்லுகிறார்? அன்பானவர்களே, சிதைக்கப்பட்ட மானுடத்தின் வாழ்வு அங்கே பரிந்துரைத்துக் கொண்டிருக்கின்ற போது நான் கடவுளுக்கு ஆராதனை செய்கிறேன் என்று நாம் பயணிக்க முடியாது. யார் இந்த மனிதன்? ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கடவுள் தமது சாயலாக மனிதரை படைத்தார், அவளை தமது சாயலாகவே படைத்தார், அவளை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இங்கே குற்றூராக்கப்பட்டிருக்கிற மனிதன் கடவுளின் சாயல் என்பதை காண்பதற்கு இறை மக்களாகிய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் கடவுளுடைய சாயல் இங்கே பரிதவிக்கிறது என்பதை உணர்ந்த போதுதான் அவர் இறங்கி மனதுருகி கிட்ட போய் தன்னிடத்தில் இருப்பதை கொடுத்து பல்வேறு காரியங்களை செய்தார். அன்பானவர்களே, ஆலயத்துக்கு உள்ளும் ஆலயத்துக்கு வெளியேயும் ஒப்புரவாக்குவதும் இறங்குகிற பணியும் செய்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். இறைமக்கள் திருப்பணி என்பது இங்கே இருக்கக்கூடிய ஆசாரியர்கள், லேவியர்கள், அவர்களின் ஊழியத்தை காட்டும் ஒரு பெரிய திருப்பணிக்கு நேராக கடவுள் அழைக்கிறார். அன்பானவர்களே, முக்கியமான ஒன்று, லூக்கா 10ஆம் அதிகாரம் முதல் 24 வசனங்கள் செயல்பட்டவர்களை காட்டியது. 24 தொடங்கி 35 வரை இங்கே இருக்கக்கூடியது எப்படி செயல்பட வேண்டும் என்று காட்டுகிறார். 38 தொடங்கி 40 வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலே எப்படி செயல்பட்டார்கள் என்பதையும் அங்கே காட்டுகிறது. இறை வார்த்தையும் இந்த திருப்பணியும் ஒன்றாக கலந்து காட்டுகின்ற ஒரு அழகான காட்சி அங்கே நடத்தப்படுகிறது. இறை மக்களாக ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி நிறைவேற்றுவது? இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தனை நாள் பேசியது போதும் நண்பா, இனிமேல் செயல்படுவனாக நீ விளங்கு என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்துல கேட்கிறார், இப்போது அந்த நியாயசாஸ்திரை பார்த்து கேட்கிறார், நியாயசாஸ்திரியே, இப்போது ஒரு இடத்துல ஒரு வினாவை எழுப்புகிறேன், இந்த கல்வர் கையில் அகப்பட்ட இந்த மனிதனுக்கு யார் திறனாக இருந்தார் என்று கேட்கிறார். அப்போது அந்த மனிதர் சொல்லுகிறார், யார் அவனுக்கு இரக்கம் பாராட்டினார்களோ அவன் என்று. அவனால் சமாரியன் என்று கூட சொல்ல முடியவில்லை. ஏனெனில் சமாரியர்கள் அசுத்தமானவர்கள், ரத்த கலப்புடையவர்கள், அவர்கள் இந்த சமூகத்தில் கீழானவர்கள் என்கின்ற உணர்விலே அவருடைய பெயரை உச்சரிப்பதற்கு கூட ஆயத்தமாக இல்லாத சமாரியன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ யாரை சமமாக கருதவில்லையோ, யாரை நீ உயர்வாக எண்ணவில்லையோ, யாருடைய பெயரை உச்சரிக்கிறதுக்கு நீ சங்கடப்பட்டாயோ, அவன் எப்படி செய்தானோ அப்படி நீ செயல்பட வேண்டும் என்று அழைக்கிறார். இறை மக்கள் திருப்பணி என்பது ஒப்புரவாக்குதல் மாத்திரமல்ல, செயல்பாட்டுக்குரிய திருப்பணியாக இருப்பதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திருச்சபையே, இளைஞர்களே, வாலிபர்களே, பிள்ளைகளே, பெரியவர்களே, நாம் செயல்படுவதற்கு நேராக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். வெறும் விமர்சனத்தையும் பல்வேறு எதிர்ப்பை மாத்திரமே கட்டமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு நடுவில் நீங்களும் நானும் நல்ல சமாரியனை போல வீழ்ந்து கிடக்கிற அல்லது துன்புறுத்தப்பட்டிருக்கிற, சின்னாபனமாக்கப்பட்டிருக்கிற கடவுளின் சாயலை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஒன்றிணைந்து பணி செய்வோம் பாருங்கள். ஏனெனில் நல்ல பங்கை மரியாதை போல தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்ற விதங்களை பணி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் திருச்சமத்திலே நம்மை தாழ்த்தோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதாக. எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்திருக்கிற அன்பின் கடவுளே, இந்த மனவாட்சி நிறைந்த நானுடைய வேளையில் கொண்ட சுவாமி, நாங்கள் ஒன்றாய் கூடி இந்த திருப்பாதத்தில் வர இந்த முகநூல் வழியாக, இன்னும் யூடியூப் வழியாக இந்த வார்த்தைகளை கேட்க நீர் பாராட்டினர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடவுளே, இன்னமும் நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக நிற்க
உமக்கு ஏற்றுள்ளாக நாங்கள் பயணிக்க எங்களை ஆற்றுப்படுத்த சுவாமி. நிறைய காரியங்களை நாங்கள் பேசுகிறோம், ஆனால் செயல்படுகளாக விளங்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்த வேண்டும் என்று பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கெல்லாம் துன்புறுகிற மானிடத்தை நாங்கள் பார்க்கிறோமோ, எங்கெல்லாம் உடைய படைப்பு துன்புறுகிறதை நாங்கள் காண்கிறோமோ, அப்போதெல்லாம் நாங்கள் மீட்டுருவாக்கம் செய்வதாக நாங்கள் விளங்க எங்களுக்கு நீர் ஆற்றல் படுத்த பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளின் சாயல் இங்கே தெரித்துக் கொண்டிருக்கிற போது கடவுளுக்கு நான் படைக்கின்ற காணிக்கைகளும் என்னுடைய தூபங்களும் என்னுடைய ஆராதனைகளும் வீண் என்று நாங்கள் கேட்டோமே. கடவுளே, நாங்கள் உம்முடைய அழைப்புக்கு உண்மையுள்ளாக இந்த உலகமெங்கும் நற்செய்தியை கொண்டு போகிற கருவிகளாக எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைத்திருப்பதற்கு நேராய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் திருவழியை வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் தந்தையே. ஆமென். தொடர்ந்து மன்றாடுவோம். எல்லா நிறுவனங்களுக்கும் வளங்களுக்கும் எங்கள் அன்பின் கடவுளே, வேலையில கூட சுவாமி அவருடைய திருச்சபைக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக, குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்களுடைய கரம் துணை இருக்க வேண்டும் என்று பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளே, எண்ணற்ற விதங்களிலே ஆண்டவருடைய பேரன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக, உங்களுடைய பேரிற்கத்துக்கு உரியவர்களாக நாங்கள் திகழ நீரே எங்களை கண்டு அன்றைய எங்கள் மீது மனமுருகி எங்களுக்கு நல்வழிப்படுத்த பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்களும் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்டவர்களாக விளங்க நீர் அருள்தருவீராக. எங்கள் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அவருடைய தேவைகளுக்காக, அந்த தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கான வழிவாய்ப்புகளுக்காக பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வாதம் கடந்த 2 நாட்களாக அனைவரே தமிழகம் முழுவதும் தந்துட்ட நல்ல மழை வளத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தண்ணீரை உரிய விதங்களை நாங்கள் சேகரிக்க ஆண்டவரே, இன்னமும் ஆண்டவரே இந்த தண்ணீரை பாதுகாக்க எங்களுக்கு உதவி செய்வதை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி, இயற்கை குறித்த கரிசனை தந்திருக்கிறேன், நன்றி பாராட்டுகிறோம். இன்னமும் கூட ஆண்டவரே குடும்பங்களை நல்ல ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட நீர் உதவி செய்யும். பொருளாதார தேவைகளை நீரை வந்து சந்திய சுவாமி. ஆண்டவரே, இன்னுமாக ஒவ்வொரு உடல்நலத்துக்காக பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த மழை பொருட்டு ஆண்டவரே வீடு இல்லாதவர்கள், சாலையோரங்களை தங்கியிருக்கக்கூடியவர்கள், வயதானவர்கள், சுதவீனமானவர்கள் அனைவருக்கும் ஆண்டவரே நீர் ஏற்ற விதமான பராமரிப்பை வழங்க உங்களுடைய பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளே, வாலிப பிள்ளைகளுடைய பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளுடைய சொந்த நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே சில வாரங்களிலே பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட எடுக்கப்படுகிற முயற்சிகளை பார்த்து நாங்கள் ஒப்புக் கொண்டுகிறோம். இதன் பொருட்டு எந்த விதமான ஆண்டவரை நோய் தொற்று பரவாதபடிக்கு எல்லாருக்கும் ஏற்ற பலத்தை ஆண்டவரை இன்னும் நோய் எதிர்பார்ப்பை கட்டணம் பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். தடுப்பூசிகள் செலுத்துகிற பணி ஆண்டவர் ஒருபோதும் தடையில்லாதபடி விரைந்து செயல்படவும், அனைத்து மக்களுமே நோய் எதிர்பார்ப்பு புதியவர்களாக திகழும் அடுத்த பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். எப்படி பேராயிருக்காங்க, பேராயர் அம்மாவுக்காக ஆண்டவரே, அவர்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளுக்காக ஆண்டவரை இன்னுமாக பேராயத்தை நிர்வகித்திருக்கிற ஆண்டவரே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்காக உறுப்பினர் ஒவ்வொருக்காக பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் அனைவரும் இணைந்து உமக்கு திருப்பேரை மகிழ்ப்படுத்த நீர் அருள்தரம் பார்த்து நாங்கள் வேண்டுதல் புரிகிறோம். என் திருச்சபைக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால்களை நீர் அறிந்திருக்கிறேன். அன்றைய இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு நடுவில் அன்றைய நாங்கள் ஒப்புரவாக்கமாக திகழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றப்படுத்த பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். திருப்பாத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுளே, எங்களுடைய ஆலயத்துக்காக, ஆலய கட்டுமான பணிக்காக, கட்டுமான பணியை அன்றைய திருப்பேர் மகிமைக்கென்று விரைந்து வளர்கிற வந்து கொண்டிருக்கிற ஆற்றலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படவும் அங்கே இதற்காக நிறைவாக நாங்கள் பணியாற்ற திகழ நீர் தருவீராக. ஆசீர்வதியும் வழிநடத்த பெற்றுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் தந்தையே. ஆமென். பரமனுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்திலே செயல்படுவதாக, பூமியிலும் செயல்படுவதாக. அன்றுள்ள உணவில் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு ரோமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கும், எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தரும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் பலவை மகிமை என்றைக்கு முடிவுகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்புடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கடவுளுடைய இரக்கத்துக்கும் பராமரிப்பும் அர்ப்பணிப்போம். தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் மனிதராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் விவரமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் குடும்பங்களோடும் திருச்சபை வளர்ச்சி பணிகளோடும் எதிர்கால வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்துடைய நிலைத்திருங்கள் கடவுளின் திருப்பெயராலே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார்.